பிரதர் வணக்கம். இப்போ வங்கக்கடல்ல உருவாகக்கூடிய இந்த மோந்தா புயல் தமிழகத்துக்கு என்ன மாதிரியான மழை பொழிவை கொடுக்கும்? எப்படி அது நகரும்? தென்கிழக்கு வங்கக்கடல்ல அந்தமான் அருகே உருவான அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து அக்டோபர் 26 இரவு புயலாக வலுப்பெற்றிருக்கு. இந்த புயல் தற்போது சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கே கிட்டத்தட்ட 650 கிலோமீட்டர் தொலைவுல மையம் கொண்டிருக்கு. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அக்டோபர் 27 நண்பகல் நேரத்துல மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த புயலின் துவக்கத்துல மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்தாலும் அக்டோபர் 27 இரவு நள்ளிரவு முதல் வடக்கு வடமேற்கு திசையில் திசை மாறி நகர தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது. அவ்வாறு நகரும் போது ஆந்திர மாநிலம் மச்சிலிப்பட்டினம் மற்றும் விசாகப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. அக்டோபர் 28 இரவு நேரத்துல இந்த புயலினால தாக்கம் எங்க இருக்கும், எங்கெல்லாம் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆந்திர மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புயல் கரையை கடப்பதற்கு முன்னதா சற்றே வலுவிழந்து கரையை கடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமா காற்று பாதிப்பு என்பது இருக்காது. அதே சமயத்தில் மழைப்பொழிவின் தாக்கமும் பாதிப்பும் ஆந்திர மாநிலத்துல எதிர்பார்க்கலாம். குறிப்பா கரையை கடக்கும் காக்கிநாடா பகுதிகளில் பரவலாக மிக கனமழை முதல் அதீத கனமழை பெய்தாலும் தெற்கு ஆந்திர பகுதிகளான நெல்லூர் முதல் ஓங்கோல் வரையிலான பகுதிகளில் சற்றே பாதிக்கும் குறுகிய நேரத்துல தீவிர மழைக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆந்திர பகுதிகளில் இப்படியாக புயலின் நிலவரம் இருக்கும் நிலையில தமிழகத்தை பொறுத்தளவுக்கு வடகோடி மாவட்டங்கள்ல இந்த புயலின் தாக்கம் இருக்கும் என எதிர்பார்க்கிறோம். குறிப்பா காக்கிநாடா அருகே கரையை கடந்தாலும் அந்த மேற்கத்திய இடையூறின் காரணமா புயல் பாதிக்கப்படும் போது அடர் மேக குவியல்கள் திசை மாறி சிதறி தெற்கு தென்மேற்கு பகுதிகளில் உருவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும்போது தெற்கு ஆந்திராவை ஒட்டிய வடகோடி மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் அதனை ஒட்டிய ராணிப்பேட்டை, வேலூர் போன்ற மாவட்டங்கள்ல அக்டோபர் 27, 28 ஆகிய தேதிகள்ல பரவலா கனமழை நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பா சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல பரவலா கனமழையும் கடலோரத்தின் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. எந்த நேரத்துல மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, அக்டோபர் 27 காலை 11 மணி முதல் அக்டோபர் 28 காலை 11 மணி வரையிலான அந்த 24 மணி நேரம் தான் நமக்கு பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மழைப்பொழிவு மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. கண்டிப்பா தரைக்காற்றின் வேகமும் சற்று அதிகரித்து காணப்படும். குறிப்பா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்கள்ல அக்டோபர் 27 காலை முதல் படிப்படியாக தரைக்காற்று அதிகரித்து மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துல தரைக்காற்றுடன் கூடிய மழைப்பொழிவாக இருக்கும். விட்டு விட்டு தான் மழை பதிவாகும். இந்த தரைக்காற்று அவ்வப்போது அதிகபட்சமாக 50 கிலோமீட்டர் வரைக்கும் செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தமா பார்த்தா இந்த புயல் காக்கிநாடா அருகே கரையை கடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல பரவலா மழைப்பொழிவு கொடுக்கும்னு எதிர்பார்க்கிறோம். இந்த மழைப்பொழிவு பாதிக்கும் மழைப்பொழிவாக அமையாது. கண்டிப்பாக ஏரிகள்ல நீர் திறக்கும் அளவிற்கோ அல்லது நீர்பெருக்கு எடுத்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கோ பெருமழையாக இருக்காது. இருந்த போதிலும் 2-3 மணி நேரங்கள்ல கனமழை பதிவானால் தாழ்வான இடங்கள்ல தண்ணீர் தேங்கலாம், போக்குவரத்து இடையூறு அல்லது நெரிசல் ஏற்படலாம். மக்கள் அச்சப்பட தேவையில்லை. அதே சமயத்துல சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஓகேங்க. தங்களோட விரிவான பார்வைக்கு நன்றி.